ஓகேவா? ஒரு நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோ. பிஆர்எஸ்ல ஃபஸ்ட்டு கேஷ் புக் டெபிட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? பேங்க் பேலன்ஸ் இன் கேஷ் புக் வந்து என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் கேஷ் புக் கிரெடிட் அப்படின்னு மீன் பண்றாங்கன்னா என்ன இருக்கு? பேங்க் பேலன்ஸ் இன் கேஷ் புக் வந்து என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாஸ்புக் கிரெடிட் அப்படின்னு மீன் பண்றாங்க அப்படின்னா என்னது? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி பாஸ்புக் டெபிட் அப்படின்னு மீன் பண்றாங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. கிளியரா? இது எப்ப? ஃபேவரபிள் சிச்சுவேஷனா இருக்கும் போது. இது எப்ப? ஃபேவரபிள் சிச்சுவேஷனா இருக்கும்போது. கிளியரா? ஸோ ஃபேவரபிள் சிச்சுவேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? பாசிட்டிவ் பேலன்ஸ். ஃபேவரபிள் என்னது? பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஸ் பர் என்னது? கேஷ் புக்காகவும் இருக்கலாம் ஆர் பாஸ்புக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் பேலன்ஸ்னா என்னது? கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் பிராட் டவுன் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கணும்? டெபிட் சைடு இருக்கணும். அண்ட் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பிராட் டவுன் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கணும்? கிரெடிட் சைடு இருக்கணும். பிராட் டவுன் பேலன்ஸை பற்றி பேசுகிறோம், கேரி டவுன் பேலன்ஸை பற்றி நம்ம பேசலை. பிராட் டவுன் கேரி டவுன் பண்ணி தான் பிராட் டவுன் பண்ணுவேன். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ இது என்னது? ஃபேவரபிள் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி உனக்கு மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். இப்போ என்னது? அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். ஓகேவா? அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்னா என்னது? நெகட்டிவ் பேலன்ஸ். நெகட்டிவ் பேலன்ஸ். கரெக்டா? அப்ப கேஷ் புக் படி எப்படி இருக்கும்? பிராட் டவுன் பேலன்ஸ் கிரெடிட் சைடு இருக்கும். பாஸ்புக் படி பிராட் டவுன் பேலன்ஸ் டெபிட் சைடு இருக்கும். கிளியரா? புரியுதா? ஸோ இப்போ கேஷ் புக்கு டெபிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? ஏன்னா யோசிச்சு பாரு, கேஷ் புக்கில் ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கு. நெகட்டிவ்ல 1000 இருக்கு. நெகட்டிவ் என்னது? கிரெடிட்ல 1000 இருக்கு. இப்போ டெபிட்ல ஒரு 100 பண்றதுனால நெகட்டிவ் பேலன்ஸ் குறையுமா ஏறுமா? குறையும். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ல கேஷ் புக் டெபிட்னு சொல்றாங்கன்னா என்ன மீன் பண்றாங்க? நெகட்டிவ் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஆஸ் பர் எந்த புக்கு? கேஷ் புக். புரியுதா? ஸோ என்ன ஆகுது? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் என்ன ஆகுது? ஆஸ் பர் கேஷ் புக் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? கேஷ் புக் கிரெடிட்னா என்ன மீன் பண்றாங்க? இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுது? பேலன்ஸ் ஆஸ் பர் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. யோசிச்சு பாரு, கிரெடிட்ல இன்னொரு கிரெடிட் பண்ணும்போது க்ளோசிங் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும். கிளியரா இல்லையா? புரியுதா? நெக்ஸ்ட் பாஸ்புக் டெபிட் அப்படின்னு மீன் பண்றாங்க. அப்ப பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் என்ன ஆகும்? பாஸ்புக் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நெகட்டிவ் பேலன்ஸ். நெகட்டிவ் பேலன்ஸ்ல நெகட்டிவ் பேலன்ஸ். ஏன்னா பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட்ன்றது என்னது? நெகட்டிவ் பேலன்ஸ். டெபிட்ல டெபிட் பண்ணும்போது நெகட்டிவ் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? அதே மாதிரி பாஸ்புக் கிரெடிட்னு மீன் பண்றாங்க. அப்ப என்ன மீன் பண்றாங்க? நெகட்டிவ் பேலன்ஸ் குறையுது. கரெக்டா இல்லையா? அப்ப பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் என்ன ஆகும்? நெகட்டிவ் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். கிளியரா?
புரியுதா? ஸோ ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பாரு, கேஷ் புக் டெபிட்னா கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனில் பாரு, கேஷ் புக் டெபிட்னா கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? கேஷ் புக் கிரெடிட்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக் டெபிட்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பாஸ்புக் கிரெடிட்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ இதை வச்சா என்ன பண்ண முடியும்? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் சம்ஸை ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? போட்டுற முடியும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம எந்த இலிஸ்ட்ரேஷன் பார்க்கணும்? 5ஆ 4ஆ? ஆஸ் பர் ஓவர் டிராஃப்ட் 2, 3, 4. ஓகே. ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். கரெக்டா இல்லையா? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் என்ன மீன் பண்ணுது? நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். எவ்வளோ இருக்கு? 6340 இருக்கு. ஓகேவா? இப்போ பாரு, interest on overdraft for 6 months is entered in the passbook. இன்ட்ரெஸ்ட்ன்றது பாஸ்புக்ல டெபிட் ஆகுமா கிரெடிட் ஆகுமா? எக்ஸ்பென்சஸா இன்கமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எக்ஸ்பென்சஸா இன்கமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் எக்ஸ்பென்சஸா இன்கமா? எக்ஸ்பென்சஸ். பாஸ்புக்ல டெபிட் ஆகுமா கிரெடிட் ஆகுமா? டெபிட் ஆகும். கரெக்டா இல்லையா? எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பாஸ்புக்ல டெபிட் ஆகும், நம்ம புக்ல கிரெடிட் ஆகும். இன்கம் எல்லாமே நம்ம புக்ல டெபிட் ஆகும், பாஸ்புக்ல என்ன ஆகும்? கிரெடிட் ஆகும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ வேணும்னா அதையும் என்ன பண்ணிக்கோ, எழுதி வச்சுக்கோ. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேஷ் புக்ல கிரெடிட் ஆகும், பாஸ்புக்ல டெபிட் ஆகும். கரெக்டா இல்லையா? இன்கம் எல்லாமே கேஷ் புக்ல டெபிட் ஆகும், பாஸ்புக்ல கிரெடிட் ஆகும். கிளியரா? புரியுதா? அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்ன்றது எக்ஸ்பென்சஸா இன்கமா? எக்ஸ்பென்சஸ். அப்போ எந்த புக்ல ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிருக்காங்க? பாஸ்புக்ல என்டர் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம கேஷ் புக் டு பாஸ்புக் போக போறோமா இல்ல பாஸ்புக் டு கேஷ் புக் வர போறோமா? கேஷ் புக் டு பாஸ்புக். ஏன்னா என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேஷ் புக் டு பாஸ்புக். ஸோ ஸ்டெப் 1 என்ன சொன்னேன்? கேஷ் புக் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, பாஸ்புக் செகண்ட் எழுதிக்கோன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எந்த புக்ல என்டர் பண்ணிருக்காங்க? பாஸ்புக்ல என்டர் பண்ணிருக்காங்க. பாஸ்புக்ல டெபிட் பண்ணிருக்காங்களா கிரெடிட் பண்ணிருக்காங்களா? டெபிட் பண்ணிருக்காங்க. அப்ப டெபிட் பண்ணதுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அதிகமா இருக்குமா குறைஞ்சிருக்குமா? அதிகமா இருக்கும். அப்ப கேஷ் புக் டு பாஸ்புக் போகும்போது ஆட் பண்ணுமா ரெடியூஸ் பண்ணுமா? ஆட் பண்ணணும். சூப்பர். புரியுதா? கிளியரா? புரிஞ்சுதா? உனக்கு ஓகேப்பா? உனக்கு ஓகே? ஏன்னா எனக்கு புரியுது. ஏன்னா நீ வந்து நடுவில் அட்டன் பண்ணாதனால உனக்கு கஷ்டமா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் கற்றுக்கோ, அதுக்கப்புறமா அன்ஃபேவரபிள் ஈஸியாக இருக்கும். கிளியரா? புரியுதாம்மா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன இருக்கு? எந்த புக்கில் டெபிட் ஆயிருக்கு? பாஸ்புக். நம்ம இப்போ ஃபேவரபிள் இருக்குமா அன்ஃபேவரபிள் இருக்குமா? அன்ஃபேவரபிள். அன்ஃபேவரபிளில் என்ன கொடுத்துருக்கேன் பாரு, பாஸ்புக் டெபிட் ஆச்சுன்னா என்ன பண்ணும், என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்? பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிசைட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன? கேஷ் புக் டு பாஸ்புக் போகணும். அப்போ கேஷ் புக் டு பாஸ்புக் போகும்போது ஆட் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா? ஆட் பண்ணணும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட், பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் த பாஸ்புக் ஒன்லி. எந்த புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப கேஷ் புக் டு பாஸ்புக் போகும்போது என்ன பண்ணணும்? என்னப்பா? ஓகேவா? நெக்ஸ்ட், செக் இஷ்யூட் பிரியர், செக் இஷ்யூட் பட் நாட் கேஷ்ட் பிரியர் டு 31st December amounting to 11,68,000. செக் இஷ்யூட் எந்த புக்ல போட்டிருப்ப? கேஷ் புக்ல போட்டிருப்ப. கரெக்டா? ஓகேவா? செக் இஷ்யூடு அப்பனா ஏற்கனவே என்ன பண்ணிருப்ப? என்ட்ரி போட்டிருப்ப. எதுல? கேஷ் புக்ல போட்டிருப்ப. ஓகேவா? ஸோ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா? செக் இஷ்யூ பண்றதுனால எந்த புக் அஃபெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் கேஷ் புக். ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அதிகமா இருக்குமா குறைஞ்சிருக்குமா? அதிகமா இருக்கும். செக் இஷ்யூடு கிரெடிட் சைடில் போடுவியா டெபிட் சைடில் போடுவியா? கிரெடிட் சைடு. கேஷ் புக் கிரெடிட்னா என்ன இருக்குன்னு சொன்ன ஓவர் டிராஃப்ட் சிச்சுவேஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப கேஷ் புக் பேலன்ஸ் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பாஸ்புக்ல ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அதே இருக்குமா? அதே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே நீ நெகட்டிவ் பேலன்ஸ்ல இருக்க. ஓகேவா? பேங்க்குக்கு ஏற்கனவே நீ 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு செக் எடுத்து என்ன பண்ணிருக்க? உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்க. இப்போ உன் புக்ல எவ்வளவு காட்டுவ? 2000 காமிச்சிருக்கு, -2000 காட்டும். ஆனா பேங்க் புக்ல -1000 தான் காட்டும். கரெக்டா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்? கீழே பாஸ்புக் வரணும்னா என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணுமா ஏற்றணுமா? ரெடியூஸ் பண்ணணும்.
புரியுதா? கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? செக் பெய்டு இன்டு பேங்க் பட் நாட் கிளியர்ட். செக் டெபாசிட் பண்ற அப்ப கேஷ் புக் என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் போது செக் டெபாசிட் பண்ண டிக்ரீஸ் ஆகும். நார்மல் பேலன்ஸ்ல செக் டெபாசிட் பண்ண இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்ல செக் டெபாசிட் பண்ண என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பாஸ்புக்ல அப்படியே இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்? ஆட் எவ்வளோ? 22,17,000. நெக்ஸ்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை த பேங்க் அண்ட் கிரெடிட்டட் இன் த பாஸ்புக். அப்போ எந்த புக்கில் கிரெடிட் பண்ணுற? பாஸ்புக்கில். அப்போ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கு. எந்த புக்கில்? பாஸ்புக்கில். அப்போ கேஷ் புக் டு பாஸ்புக் வரும்போது மைனஸ் பண்ணணும். கிளியரா? புரியுதா? பாரு 160 ஆடா பார்த்தோமா? நெக்ஸ்ட்டு 400 ஆடா 22,17,000 ஆடில் பார்த்தோமா? 11,68,000 ரெடியூஸில் பார்த்தோமா? நெக்ஸ்ட்டு 12 lakhs ரெடியூஸ் பார்த்தோமா லாஸ்டா? கிளியரா? புரியுதா? ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வரும்? உனக்கு பேலன்ஸ் வரும். கிளியரா? ஸோ அதுவுமே எப்படி இருக்கு நமக்கு? அது வந்து மைனஸில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அன்ஃபேவரபிளில் ப்ளஸில் வச்சு போடுற. அப்போ உனக்கு கிடைச்ச ஆன்சர் ப்ளஸ்னா அதுவும் என்னது? அன்ஃபேவரபிள். கரெக்டா? கரெக்டாப்பா? அன்ஃபேவரபிளில் ப்ளஸில் வச்சு போட்டிருக்க. அப்போ கிடைச்ச ஆன்சர் என்னது? ப்ளஸில் வந்துச்சுன்னா அன்ஃபேவரபிள். இப்போ கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவ்ல வருதுன்னா அது என்ன மாறிடும்? ஃபேவரபிளுக்கு மாறிடும். அப்போ என்ன ஆகிடும்? நார்மல் பேலன்ஸ்க்கு போயிடுது. புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஷியர்? பக்கா? புரிஞ்சுச்சா? ஸோ என்ன யோசிக்கணும்? எப்படி வேணா இருக்கலாம். கிடைக்கிற ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே நீ ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க 6340. அப்போ கிடைக்கிற ஆன்சர் ப்ளஸில் வருதுன்னா என்னது? அன்ஃபேவரபிள். இது என்னது? ஓவர் டிராஃப்ட். ஆஸ்பர் ஓவர் டிராஃப்ட் எப்படி வைக்கிறீங்க? நீ ப்ளஸில் வச்சு போடுற. அப்போ கிடைக்கிற ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா அது என்ன பேலன்ஸ்? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். கிடைக்கிற ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா அதுவும் என்னது? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது என்ன பேலன்ஸ்? நார்மல் பேலன்ஸ், ஃபேவரபிள் பேலன்ஸ். புரியுதா? கிளியரா? ஓகேவா? இதில் நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஓவர் டிராஃப்ட்னு இங்கே மைனஸில் வச்சு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஷன் பண்ணிப்பாங்க. தேவையில்லாமல் கன்ஃபியூஷனை கொண்டு வராது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ சால்வ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணு? சால்வ் பண்ணு. கரெக்டா? என்ன நமக்கு தெரியும் லாஜிக். என்ன லாஜிக்? கேஷ் புக் டெபிட் ஆச்சுன்னா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கேஷ் புக் கிரெடிட் ஆச்சுன்னா பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்டெப் 1 என்ன பண்ண சொல்லியிருக்கேன் பிஆர்எஸ்ல? ஐடென்டிஃபை எந்த புக்கில் என்ட்ரி வந்து என்ன இருக்கு? எந்த புக்கில் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஓகேவா? இன் விச் புக் பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டெப் 2 என்ன? எந்த புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? கொஸ்டின்ல எந்த புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? எழுதி அங்கிருந்து ஆரோ என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். எந்த புக்குக்கு? அதர் புக்குக்கு. ஓகேவா? ரீச்சிங் பாயிண்ட் என்ன? அந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இது வேணா இருக்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் புக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நடந்துச்சுனாலும் கீழே நீ என்ன ஆயிருக்கலாம்? வரலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ எந்த புக்கும் எந்த புக் வரும்ன்றது செகண்ட் ஸ்டெப்ல போட்டினா ஈஸியான ஆயிடும். பிஆர்எஸை சால்வ் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் ப்ளஸ் மைனஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் தேவையில்லாத கன்ஃபியூஷன் உனக்கு கிரியேட் ஆகும். சிம்பிளான விஷயம். கரெக்டாக இல்லையா? எந்த புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எந்த புக் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, எந்த புக் டு எந்த புக் ரீச் பண்ண போகிறோம், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸா நார்மல் பேலன்ஸா? கிளியர் என்ன சொல்கிறேன்னு? அப்படி போட்டால் சம் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணு, இந்த டேபிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோமா? ஓகேவா? ஸோ இதை மூடிக்கும். ஓகேவா? ஆன்சர் என்ன பண்ணாத? பார்க்காத. கிளியரா? இந்த ஈச் சிச்சுவேஷனையுமே நோட்டில் எழுது. ஈச் சிச்சுவேஷனையுமே என்ன பண்ணு? நோட் எடுத்து எழுது. என்ன எழுதணும்? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட். அப்போ செக் டெபாசிட்னா ஃபர்ஸ்ட் எந்த புக் டு ஸ்டார்ட் பண்ணுற? கேஷ் புக் டு ஸ்டார்ட் பண்ணுற. என்ன சிச்சுவேஷன்? ஃபேவரபிள் பேலன்ஸ் சிச்சுவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? கேஷ் புக், பாஸ் புக். செக் டெபாசிட் பண்ணுறதுனால கேஷ் புக்கில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக்கில் எதுவுமே ஆயிருக்காது. ஸோ கேஷ் புக் டு பாஸ்புக் வரும்போது என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாஸ்புக் டு கேஷ் புக் வரும்போது ஃபர்ஸ்ட் பி இருக்கும், செகண்ட் என்ன இருக்கும்? சி இருக்கும். எந்த புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பாஸ் டு கேஷ் போகும்போது என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். தேர்ட் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஆஸ் பர் கேஷ் புக், ஆஸ் பர் பாஸ்புக் எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்னது? கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னா என்ன அர்த்தம்? சாரி இது வந்து அன்ஃபேவரபிள் சொல்லியிருக்கான். இது வந்து இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஓகேவா? ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இங்கே கேஷ் புக், இங்கே பாஸ்புக்.
அப்போ அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கும்போது செக்கை டெபாசிட் பண்ணும்போது கேஷ் புக் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்போ கேஷ் டு பாஸ் வரும்போது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இது இங்கே எழுதணும். கிளியரா? நெக்ஸ்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் பாஸ்புக் டு கேஷ் புக் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாஸ் எழுதணும், அடுத்து என்ன எழுதணும், கேஷ் புக் எழுதணும். கேஷ் புக் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டாக இல்லையா? அன்ஃபேவரபிள் பேலன்ஸில் இருக்கும்போது செக்கை டெபாசிட் பண்ணும்போது கேஷ் புக் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ பாஸ் டு கேஷ் வரும்போது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈச் சிச்சுவேஷனுமே என்ன பண்ணணும், நீ ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணு. இதை மீறி பிஆர்எஸ்ல ஒரு கொஸ்டின் என்ன இருக்காது, இருக்காது. கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக புக்கில் என்ன இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே சால்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் உனக்கு அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடும், அதுக்கப்புறம் 2 கேஷ் புக்கும் பாஸ் புக்கும் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சம் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இதோட உனக்கு என்ன ஆயிடும், பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். மினிமம் 5 மார்க்ஸ், மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் கூட கேட்கலாம். ஆவரேஜாக 8 மார்க்ஸ் வந்து உனக்கு கேட்கலாம். புரியுதா? ஓகேவா? அண்ட் செம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிஆர்எஸ்லாம் தப்பே போடாமல் அழகான பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு மேட்ரே கிடையாது. கரெக்டாக இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். கரெக்டாக என்னம்மா, ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ அன்னைக்கும் இன்றைக்கும் இன்னும் கிளாரிட்டி இருக்கா இல்லையா? ஸோ அன்றைக்கி ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி கிளாரிட்டி இருக்கா இல்லையா? இது மாதிரி இது இன்னொரு 2 டேஸ் கழிச்சு எப்படி ஆயிரும், ஈஸியாக மாறிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக போகும்போது இதுவே எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். புரியுதா? கிளியரா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன், இப்போ ஆன்சரை பார்க்காம நீ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணு, ஆன்சரை பார். அப்படி புரியலனா இது ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு நீ என்ன யோசிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு. அப்போ தான் யோசிக்கிறது என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? கிளியராக அந்த ஆரோஸ்லாம் போடு, அப்படியே ஆட் லெஸ்ன்னு எழுதாத நோட்டில். ஓகேவா? உனக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கோ நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா ஆட்லெஸ் எழுதிக்கோ. நான் கேட்கும்போது சார் இதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா ஆட்லெஸ் எழுதிக்கோ, நான் ஒன்றும் தடுக்கல. ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனா இன்னும் யோசிக்கிறன்றதை நோட்டில் என்ன பண்ணி வச்சுக்கோ, டெபிக் பண்ணிக்கோ. இப்படி தான் போடணுமானா வேறு எப்படி வேணால் போடலாம். லெஜர் அக்கௌண்ட் யோசிச்சு கூட போடலாம். சில பேர் கையிலேயே இப்படி யோசிப்பாங்க, இந்த புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த புக் போகும்போது ப்ளஸ் பண்ணணும், இந்த புக் வரும்போது மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் உனக்கு என்ன ஆகிடும், கன்ஃபியூஷன் வந்துடும். எதை கேஷ் புக்காக வச்ச, எதை பாஸ் புக்காக வச்ச, கரெக்டாக இல்லையா? ஸோ எப்பவுமே ஒரு ஹேண்ட் கேஷ் புக், ஒரு ஹேண்ட் பாஸ் புக் கூட வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கூட வச்சுக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ உனக்கு எப்படி வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கோ. நோட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணினாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியுன்றதுக்காக நோட்டில் இந்த மாதிரி ஆரோவா எழுதுன்னு சொன்னேன். இதுவே லெஜர் அக்கௌண்ட் போட்டு கூட என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணலாம். கையில் எப்படி வச்சு கூட டிசைட் பண்ணலாம். எதுவுமே தேவையில்லை, மைண்டில் யோசிச்சு என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டெலிஜென்ஸ். கிளியரா? ஓகேவா? ஸோ உனக்கு எப்படி பெட்டராக இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? எனக்கு நீ ரீசனை சொன்னால் போதும். ரீசன் சொல்கிற அப்படின்னா எனக்கு கிளியர், ஓகே உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணிப்பேன், சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். கிளியரா? ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா இல்லுஸ்ட்ரேஷனும் ஓகேவா சால்வ் பண்ணுறேன். எக்ஸப்ட் அந்த அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ எல்லா சமயம் நார்மலாக எப்படி கேட்டிருக்கானோ, கேஷ் கொடுத்துருந்தானா கேஷ் டு பாஸ் கொடுத்துருந்தானா பாஸ் டு கேஷ் எப்படி கொடுத்துருவானா அப்படியே என்ன பண்ணு, ப்ரொசீட் பண்ணி 10 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன். சரியா? அது முடிச்சோடனே தான் அமெண்டட் கேஷ் புக். ஓகேவா?